السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. قال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 30ஆம் நாள் நோன்பை நோற்றவர்களாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுமையான ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் பல ரமலான்களை அடைந்து அதில் அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். குர்ஆனில் 23வது சூராவுடைய 60வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான்: வல்லதீன யுக்தூன மா ஆத்தூ வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நல்லவர்களை பட்டியலிடுகிற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள், சதக்காக்கள் செய்வார்கள். வகுலூபுகும் வஜிலா, அவர்களுடைய கல்புகள், உள்ளங்கள் பயந்த நிலையில் இருக்கும். அவர்கள் நல்லமல்கள் செய்வார்கள், ஆனால் அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இறைவனிடத்தில் மீள வேண்டியது இருக்கிறதே, மரணம் இருக்கிறதே, மௌத் இருக்கிறதே, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியது இருக்கிறதே என்பது குறித்தவர்கள் கவலையோடு இருப்பார்கள் என்கிற இந்த ஆயத் இறங்கிய போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள்: அஹும் அல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிகூன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும் என்கிற பயத்தோடு இருப்பவர்கள் மது அருந்தி திருட்டுக்களில் ஈடுபடுகிற பாவிகள் தானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா யா பின்த் சித்தீக், அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய மகளே, அது அப்படி அல்ல. வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன வ யுஸல்லூன வ யதஸத்தகூன வ ஹும் யகாஃபூன அல்லாஹ் யுக்பல மின்ஹு. அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த நபர்கள் யார் என்றால், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், தான தர்மங்கள் செய்திருப்பார்கள், ஆனாலும் இவைகளெல்லாம் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே
என்கிற பயத்தோடு இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அமல்கள் செய்வோம், அந்த அமல்கள் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். இந்த பயம் இருக்க வேண்டும். நம்முடைய நோன்புகள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய தொழுகைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி எண்ணம் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், وَيُصَارِعُونَ أُولَٰئِكَ الَّذِينَ يُصَارِعُونَ فِي الْخَيْرَاتِ وَهُمْ لَهَا سَابِقُونَ. அவர்கள் நல்ல காரியங்களில், நன்மைகளில் முந்துபவர்களாக இருப்பார்கள். காலம் முழுக்க தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நேரம் வரை எப்போதெல்லாம் தனக்கு நல்லது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த வாய்ப்பை வீணாக்காமல் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் அல்லாஹ் தன்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பயத்தோடு இருப்பவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ரமலான் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது. ரமலான் பல கட்டுப்பாடுகளை நமக்கு தந்திருக்கிறது. யாருக்காக வேண்டியும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே என்கிற ஒரே எண்ணத்தோடு நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நினைத்தால் நமக்கே ஆச்சரியப்படும் அளவு, நானா இப்படி இருந்தேன், இந்த ஒரு மாத காலங்கள் நானா இப்படி இருந்தேன், நானா இப்படி தொழுதேன், என்னாலேயா இப்படி நோன்பு இருக்க முடிந்தது என்று நம்மை பார்த்து நாமளே ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்முடைய அமல்கள் இருந்திருக்கிறது, நம்முடைய தான தர்மங்கள் இருந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட வேண்டியதுதான், சந்தோஷப்பட வேண்டிய தருணம் தான். ஆனால் இது வீணடிக்கப்பட்ட அமல்களாக, வீணான அமல்களாக மாறிவிடக் கூடாது என்கிற பயம் இருக்கணும். இந்த அமலை பாதுகாக்கணும். செஞ்சது பெரிய விஷயம் இல்லை, கஷ்டப்பட்டு செஞ்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு இந்த அளவுக்கு ரமலானை கண்ணியப்படுத்தியாச்சு. ஆனா செய்யப்பட்ட அந்த அமல்கள் பாழா போகக்கூடாது இல்லையா, வீணாக கூடாது இல்லையா, அதை பாதுகாக்கணுமே. அது பாதுகாக்கப்பட்ட அமலாக இருக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது? وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 127வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிட்டான் காபாவை அதனுடைய அஸ்திவாரத்திலிருந்து உயர்த்தி கட்ட வேண்டும் என்று. இருவரும் நபிமார்கள், இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அந்த புனிதமான அமலை நிவர்த்தி செய்கிறார்கள், பூர்த்தி செய்கிறார்கள். காபா ஆள் உயரம் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. எட்டாத விஷயத்திற்காக கல் மீது ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை உயர்த்தி கட்டுகிறார்கள். இத்தனையும் முடிந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் கையேந்துகிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ கட்டளையிட்டாய், நாங்கள் செய்து முடித்தோம், ஆனால் எங்களுடைய செயல் மக்பூலியத்தானதாக, உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக மாறுவதற்கு நீ கிருபை செய்வாயாக, எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இருவரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். உஹைப் இப்னுல் வரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்தை ஓதிட்டு சும்மா எபக்கி அழுவார்களாம். அழுதுட்டு சொல்லுவாங்களாம், ஃபகால் யா கலீலர் ரஹ்மான் தர்ஃபஉ கவாயிம பைத்திர் ரஹ்மான் வ அன்த முஷ்ஃபிகுன் அல்லா யக்பல மின்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? கலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய தோழர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாப், அவர் எப்போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் என்கிறார். மிக பெரும் பலா, மிக பெரும் முசீபத்தை இப்ராஹிமுக்கு கொடுத்தோம், அதில் அவர் வெற்றி பெற்றார், அது மிக பெரும் சோதனை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். தன்னுடைய கலீலாக, நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், இறை கட்டளையை நிவர்த்தி செய்திருக்கிறார், பூர்த்தி செய்திருக்கிறார். இதுல என்ன சந்தேகம்? அல்லாஹ் ஏத்துக்குவானா, ஏத்துக்காட்ட மாட்டானான்னு? இவ்வளவு உயர்வான கலீல், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்,
தர்ஃபஉ கவாயிம பைத்திர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். வ அன்த முஷ்ஃபிகுன் அல்லா யக்பல மின்க், நீங்களா உங்களிடமிருந்து இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே எப்படின்னா நாங்களாம் எப்படி இருக்கணும்? நீங்க அல்லாஹ்வுடைய கலீல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அல்லாஹ் கொடுத்த காரியத்தை நிவர்த்தி செய்துவிட்டு இது என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதா என்கிற பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நாங்க எப்படி இருக்கணும்? எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கணும்? எங்களுடைய அமல்களை நாங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்திருக்கிறோம்? அதில் எவ்வளவு குறைகள் இருக்கிறது, எவ்வளவு குறைவான அமல்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். அப்ப நாம காலமெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்கிற அச்சம் இருக்கணும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாதி என்ற அடையாளம் காட்டப்பட்டவர்கள். பல சந்தர்ப்பங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொர்க்கத்திலும் என்னோடு இருப்பீர், ஹவுதுல் கௌசரிலும் என்னோடு இருப்பீர், உலகத்தில் என்னிடத்தில் சேர்ந்திருப்பதை போல என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில சமயங்களில் இப்படி புலம்புவார்களாம், வதித்து அன்னி ஷஅலத்துன் மின் ஜன்பி அபதி முஃமின், ஒரு முஃமினான அடியானின், ஒரு உண்மையான ஈமான் உள்ள அடியானுடைய முடியாக நான் இருந்திருக்க கூடாதா? நான் அமல் செய்யறேன், எல்லாம் செய்யறேன், அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா, என்ன தண்டிப்பானா, என்ன செய்வான், எதுவுமே தெரியாம இருக்குதே. இதே ஒரு நல்லடியானுடைய ஒரு முடியாக நான் இருந்திருந்தால் அந்த நல்லடியான் ஈரேற்றம் பெறுறதுனால அவனுடன் இருந்த முடியாக எனக்கும் நல்லது கிடைச்சிருக்குமே, எனக்கும் ஈடேற்றம் கிடைத்திருக்குமே என்று செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் எந்த வழியில் நடந்தால் ஷைத்தான் அந்த வழியில் வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்களோ, குலஃபாக்களில் இரண்டாவது கலீஃபாவாக வீற்றிருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி தருவாயில் வஃபாத்தாகிற நேரத்தில் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், லா ஹத்தி அலல் அர்த் அஸாஹு அய்யர்ஹமனி, என்ன தரையில கிடத்தாங்க, என்னுடைய கன்னம் பூமியில படுற மாதிரி என்ன வைங்க. அவங்களால எந்திக்க முடியல, படுக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க, குத்தப்பட்டிருக்கிறாங்க. என்னை கீழே வை, மண்ணுல வை, மண்ணுல வச்சு என்னுடைய கன்னம் மண்ணில் படுற அளவுக்கு, பூமியில் படும் அளவுக்கு வை. அப்படியாவது அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடும், அப்படியாவது அல்லாஹ் என் மீது கிருபை காட்டக்கூடும். கடைசி நேரத்துல என் அடியான் என்ன சஜிதால இருந்தானே, அவனுடைய கன்னத்தை பூமியில் வச்சிருந்தானே, அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது அல்லாஹ் என் மீது இறக்கப்படக்கூடும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். வைலுன் இல்லம் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் ஒருவேளை என்னை மன்னிக்காமல் விட்டால் என் நிலை என்னாவது, என் நிலை என்னாவது என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் என்று வரலாறு சொன்னார். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபறுகளை கடந்து சென்றால் அவ்வளவு சீக்கிரத்துல போயிட மாட்டாங்க. கபறுகளை பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க. அங்கே நின்று தார தாரையாக கண்ணீர் ஊற்றும் அளவுக்கு அழுவாங்க. அழுதுட்டு சொல்லுவாங்களா, தபில லிஹியத்தஹு, தாடி நனையும் அளவுக்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவார்கள். அழுதுட்டு சொல்லுவாங்களாம், லவ் அன்னனி பைனல் ஜன்னதி வன்னார் லா அத்ரி இலா ஐயத்திஹிமா யுமரு பி லஹ்தர்து அன் அகுன ரமாதா. ஒருவேளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் நிற்க வைத்து விட்டான் என்றால் நான் என்ன நினைப்பேன்? அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்குரியவனாக அனுப்புவானா இல்ல நரகத்தில் தள்ளி விடுவானா, என்ன ஆகும்? அப்படி ஒரு சூழல் வருவதற்கு பதிலாக நான் மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? நான் ஏன் மனுஷனா பிறந்தேன்? ஏன் எனக்கு இவ்வளவு விஷயங்கள், நான் ஒரு மண்ணா பிறந்து போயிருக்க கூடாதா என்று ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஹுலஃபாக்கள், ஹுலஃபாஏ ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று போற்றப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்னன்னா, ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய அமல் ஏற்கப்படாதா என்கிற ஏக்கத்தில் இருந்தார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான யஷ்தத்து ஹௌஃபுஹு மின் இஸ்னத்தைன் தூலுல் அமல் வ
வத்திபாஉல் ஹவா. இரண்டு விஷயம் குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பயப்படுவாங்களாம். ஒண்ணு, மேலெண்ணம், அதாவது மறுமையை பற்றி, மௌத்தை பத்தி நினைக்காம நமக்கு தான் இன்னும் காலம் இருக்கே, ஏன் அவசரம் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம என்ன இப்பவே மொத்தம் போறோம், அப்படியே எவ்வளோ நாள் இருக்கு, அப்ப செஞ்சுக்கலாம் அமல்லாம், இப்ப என்ன அவசரம், மெல்லமா செய்யலாம், அப்படி தூணுல் அமல், இன்னும் நாம் வாழப் போகிறோம் என்கிற வாழ்க்கை மீது உண்டான ஆசை, மரணத்தை நினைக்காம இருக்கிறது. இன்னொன்னு வத்திபாஉல் ஹவா, மனம் என்ன விரும்புகிறதோ அப்படியெல்லாம் செய்யறது, மார்க்கத்தை விட்டுட்டு மனம் போன போக்கில் போவது. இந்த தூணுல் அமல், நீண்ட நாள் நான் வாழப் போகிறேன் என்கிற எண்ணம் ஃபயன்சில் ஆஹிரா, மறுமையை பற்றி உண்டான சிந்தனையை மறக்கடிச்சிடும், மறுமையை பற்றி நினைக்க வைக்காது. வம்மா இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சைப்படி நடப்பது ஃபயசுத்து அனில் ஹக்கி, சத்தியத்தை விட்டும் தடுத்துரும், சத்தியத்தில் நடக்க முடியாது. அலா வைன்ன துன்யா கது வல்லத் முதுபிரா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வஅம்மல் ஆஹிரா கது அஸ்ரஅத் முக்பிலத்தன், மறுமை, மரணம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவதல்ல, எனக்கு இத்தனை வருடங்கள் கழிந்து போய்விட்டது என்று கவலைப்பட வேண்டிய நாள். இந்த உலகம் நம்மை விட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. 40 ஆச்சு, 45 ஆச்சு, 50 ஆச்சு, 55 ஆச்சு, 55 வருடங்கள் போயிடுச்சு, உலகம் போய்கொண்டே இருக்கிறது. வல் ஆஹிரா கத் அஸ்ரஅத் முக்பிலத்தன், மறுமை வேகமாக முன்னோக்கி வருகிறது. எவ்வளவு சீக்கிரம் போகுதுன்னு தெரியல. ரமதான் வந்த மாதிரி இருந்துச்சு, நோன்பு வச்ச மாதிரி இருந்துச்சு, முடிஞ்சிச்சு, நாளைக்கு பெருநாள். எவ்வளவு சீக்கிரமாக மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஃபயகூனு ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா, தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாம் மறுமைக்குரிய பிள்ளைகளாக மாறுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, உலக குழந்தைகளாக மாறி போகாதீர்கள். உலகத்தை பத்தியே நினைச்சிட்டு உலகத்தில் அப்படி இருக்காதீங்க, மறுமையின் குழந்தைகளாக மாறுங்கள், மறுமையை பற்றிய சிந்தனையை அதிகப்படுத்துங்கள். ஏன்னா ஃபைனல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். இந்த நாளை பொறுத்தவரை, இந்த உலகத்தை பொறுத்தவரை அமலுக்கு வாய்ப்புள்ள நாள். இஸ்திஃபார் செய்யலாம், தௌபா செய்யலாம், தொழலாம், தான தர்மங்கள் செய்யலாம், நோன்பு வைக்கலாம், அமல்கள் செய்வதற்குண்டான காலம். வலா ஹிசாபுன், இந்த உலகத்தில் யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க போறது இல்லை. ஏன் நீ ஜகாத் கொடுக்கல, யார் கேட்பா நம்மள? ஏன் நீ தொழல, ஏன் நீ நோன்பு வைக்கல? கேள்வி கணக்கு இங்க கிடையாது. இந்த உலகத்தில் கேள்வி கணக்கு கிடையாது, அமல் இருக்கிறது. ஆனால் நாளை மறுமையில் ஹிசாபுன், கேள்வி கணக்கு உண்டு. வலா அமலுன், எந்த அமலும் செய்ய முடியாது. அமல் செய்வதானால் இப்ப செஞ்சுக்கணுமே தவிர இறந்த பிறகு, வஃபாத்துக்கு பிறகு நாம் அமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. நாளை மறுமை அமல் செய்ய முடியாத நாள், ஆனால் கேள்வி கணக்குள்ள நாள். இந்த உலகம் அமல் செய்வதற்கு தகுதி உள்ள நாள், ஆனால் கேள்வி கணக்கு இல்லாத நாள். எனவே எவ்வளவு அதிகமாக நம்மால் அமல் செய்ய முடியுமோ அப்படி அமல் செய்ய வேண்டும் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார். இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற ஆசையிலேயே, பயத்திலேயே இருந்தவர்கள் என்று வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். 16வது சூராவின் 92வது ஆயத்தில், வலா தகூனு கல்லத்தி நக்கலத் அஸ்லஹா மின் பஅதி குவ்வத்தின் அன்காசா. மக்காவில் ஒரு பெண் இருந்தார். காலையிலிருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்து மாலையை கோர்ப்பால் கஷ்டப்பட்டு. கடைசியில மாலையெல்லாம் முழுவதுமா அழகான மாலையாக மாறி போயிடும். இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மாலையை கோர்த்து அது அழகான பிறகு அதை எடுத்து கழுத்தில் போட வேண்டிய நேரத்தில் அந்த பெண் என்ன செய்வாலாம், அதை ஒரே இழுத்து அறுத்துருவான், ஒண்ணுமில்லாம போயிடும். திரும்ப மறுநாள் உட்கார்ந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்து மாலை கோர்ப்பான். நைட்டான பின்னாடி திரும்ப அறுத்துருவான். அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், வலா தகூனு கல்லத்தி, அந்த பெண்ணை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவள் செய்தால் மாலையெல்லாம் கோர்த்து ரெடியாகி கழுத்தில் போட வேண்டிய நேரத்தில்
அதை அறுத்து போட்டாலே அது மாதிரி நீங்க அறுத்து போட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு ஒரு மாசம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கோம், அமல் செஞ்சிருக்கோம். அல்லாவுக்காக பசியோட பட்னியோட நோன்பு வச்சிருக்கோம். அல்லாவுக்காக தராவியை தொழுது இருக்கோம். கியாமுல்ல இல்ல கால் கெடுக்க நின்று இருக்கோம். குர்ஆனை பலமுறை காது கொடுத்து கேட்டிருக்கோம். எவ்வளவு தான தர்மங்கள், சக்காத்துகள் சதக்காக்கள் என்று வாரி வழங்கி இருக்கிறோம். இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்கள். நாளை இன்றைய மகரிபில் இருந்து பெருநாள் நாள் என்பது அதை அனுபவிக்க வேண்டிய நாள், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நாள். அதனால பெருநாள் அன்று எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் காப்பாத்தணுமே தவிர செஞ்சதெல்லாம் ஒரே அறுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிடக்கூடாது. பெருநாவோட சரி, பெருநா தொழுதோட சரி, அப்புறம் லுஹர் அசர் மகரிப் இஷாவு கூட யாரையுமே காணோம் என்றால் நக்கல்லத் அஸ்லஹா வலா தகூனு இம்ராத்தன் நக்கல்லத் அஸ்லஹா மின் பாதி குவத்தின் அன்காசா. யார மாதிரி ஆயிரும் அந்த பெண்ணை போல. அல்லாஹ் யார மாதிரி ஆகாதீங்க என்று சொன்னானோ அவளை போல ஆயிரும். அலம் நஷ்ரஹ் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபைதா ஃபரகத ஃபன்சப். எப்போ உங்களுக்கு கடமைகள் முடிகிறதோ, ஓய்வுகள் ஏற்படுகிறதோ, ஃபன்சப், அப்ப அல்லாஹ்வை அதிகமாக நின்று வணங்குங்கள். ஒயிலா ரப்பிக்க ஃபர்கப், அல்லாஹ்வின் பக்கம் ஆசையோடு அமல் செய்யும். கடமைன்னு நினைச்சு செய்யாதீங்க. என்ன செய்யணும்? ஆசையோடு அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதை போல இந்த ரமலான் நமக்கு பிரயோஜனமான அமைந்தது என்பதற்குண்டான அடையாளம் நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கிறது. நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு மாத கால அமல்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் அறிய முடியும். அறிவதற்குண்டான அடையாள சீட்டு என்ன அப்படின்னா, ரமதானுக்கு பிறகு ஷவ்வால் பிறை 1 அதாவது இன்றைய மகரிபில் இருந்து நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை வைத்து ரமதானுடைய அமல்கள் எப்படி இருந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று மார்க்கம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இறையருளால் 30 நாட்களையும் ரமதானில் பரிபூரணப்படுத்தினோம். நம்முடைய அமல்கள், நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பதற்குண்டான பல அடையாளங்களை அல்ஹம்துலில்லாஹ் நம் கண்முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்டோம், முதலில் நோன்பு வந்த உடனே, யா அல்லாஹ் குழப்பம் இல்லாத நோன்பை அடைந்திருக்கிறோம் ரப்பே, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா இயக்கமும் ஒரே நாள்ல நோன்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளையும் எந்த குழப்பமும் இல்லாம ஒரே நாள்லயே அமைச்சு கொடு ரப்பே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள்ல கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். அதே போல எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வருஷம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு அடையாளம் தானே. நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, மக்பூலா இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு அடையாளம் தானே. அப்ப நாம யோசிக்க, அடுத்தடுத்த விஷயங்களும் நாம அல்லாஹ்ட்ட என்னெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? மக்பூல் செஞ்சிருப்பான், கபூல் செஞ்சிருப்பான். ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமாகணும்னா நாம என்ன செய்யணும்? தொடரணும், வீணாக்கிடக்கூடாது, அதை தொடரணும். இந்த மகரிபில் இருந்து அதிகமாக தக்பீர் முழக்கங்கள், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக், அல்லாஹ் சொல்வான், நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்து விட்டால் வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, ஹிதாயத்து செய்ததற்காக அவனை தக்பீர் முழக்கத்தோடு அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். மகரிபில் இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய தக்பீர் முழக்கம் பெருநாள் தொழுகையோடு நிறைவு பெறும். ஈதுல் அல்ஹால 3 நாள் வரைக்கும் தக்பீர் சொல்லுவோம். ஈதுல் ஃபித்ர்ல, இந்த பெருநாள் தொழுகையில மகரிபில் இருந்து பெருநாள் தொழுகை வரைக்கும் தான் தக்பீருடைய முழக்கத்துக்கு உண்டான நாள். நேரம் ரொம்ப குறைவான நேரம். மகரிப் தொழுத உடனே தக்பீர் சொல்றோம், இஷாவுக்கு பின்னாடி, ஃபஜ்ருக்கு பின்னாடி 3 வக்து தான் தொழுகையில. 3 வக்து தான் நமக்கு தக்பீர் சொல்லுவது. இது அல்லாம மீதம் இருக்கிற எல்லா நேரத்திலேயும் அதிகமாக தக்பீர் நம்முடைய நாவுகள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம என்ன ஒர்க்ல இருந்தாலும் சரி, நல்ல ஒர்க்குகள் வியாபாரங்கள்ல இருக்கும் இருந்தாலும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், கடையில போன் நோன்ற நேரத்துல தக்பீர் சொல்லிக்கிட்டு இருக்கணும் என்பது போல அதிகமாக தக்பீர் முழக்கங்களை இந்த நேரத்தில் அதிகப்படுத்தணும். மகரிபில இருந்து சதகத்துல் ஃபித்ர், போன வாரம் அதனுடைய முழு விவரம் சொல்லிட்டேன். சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள். ஹனஃபி மதஹபை சார்ந்தவர்கள் ஃபஜ்ர்ல இருந்து தொழுகைக்கு முன்பாக கொடுத்து முடிக்கணும்.
ஒருவேளை ஹனஃபியை சார்ந்தவர்கள் மகரிபில் இருந்தே கொடுத்தாலும் தப்பில்லை, காலையில நேரம் இல்லை, ஆளை கண்டுபிடிக்க முடியாது, இப்பமே ஆள் வந்திருக்கிறதோட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மகரிபிலே கொடுத்தாலும் தப்பில்லை. ஆனா கொடுத்துடணும். இதுக்கு முன்னாடி தொழுகைக்கு போறதுக்கு முன்பாக நிச்சயமாக கொடுத்து முடிச்சிருக்கிறோம். மகரிப் பிறகு கொடுக்க ஆரம்பிப்பதே சிறப்புக்குரியது. அதுக்கும் முன்னாடி இப்பவே கொடுக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த நேரத்திலேயாவது நம்ம செய்யணும். வழமை போல குளிக்கணும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா குளிக்கணும்ன்றதல்ல, நிய்யத்து வச்சு குளிக்கணும். ஈதுல் ஃபித்ருடைய சுன்னத்தான குளிப்பை அல்லாஹுக்காக குளிக்கிறேன் அப்படி நிய்யத்து வச்சு குளிச்சாதான் அதுக்கு பேர் பெருநாள் குளிப்பு. இல்லைன்னா இன்னைக்கும் குளிச்சோம் அது மாதிரி நாளைக்கும் குளிக்கிறோம்னு ஆயிடும். அதனால குளிக்கும் போது நிய்யத்து வைக்கணும். ஈதுல் ஃபித்ருடைய சுன்னத்தான குளிப்பை நான் குளிக்கிறேன் அப்படின்னு நிய்யத்து வச்சு குளிக்கணும். நம்மிடத்தில் உள்ள நல்ல வாசனை திரவியங்கள் பூசணும், புத்தாடைகளை அணியணும். ஒரு வாசல் வழியாக அல்லது ஒரு தெரு வழியாக வந்து இன்னொரு தெரு வழியாக போகணும். ஈதுல் ஃபித்ருடைய நாளில் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு, பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளவை பேரித்தம்பழம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த பேரித்தம்பழத்தையும் ஒற்றைப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள் என்கிற ஹதீஸ்களை ஒவ்வொரு வருடமும் நாம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு சரியான நேரத்துக்கு வரணும். இப்பவும் அதுலயும் அப்படித்தான் இருக்கும். எப்படி நம்ம பழகி இருக்கிறோமோ, ஜும்மாவுக்கு லேட்டா வருவோமோ, கடைசி நேரத்துல வந்து தொத்திக்குவோமோ, அதே மாதிரி இங்கேயும் 8:30 மணிக்குன்னு அறிவிச்சா 7:45 7:30 மணில இருந்தே தக்பீர் முழக்கங்களை ஆரம்பிச்சிடறாங்க. எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிடைச்சிருக்கிற கொஞ்ச நேர வாய்ப்பு, அதுல அதிகமா தக்பீர் சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 8:30 மணிக்கு தொழுகை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8 மணிக்காவது பள்ளியாசலுக்குள்ள வரணும்ல. ஆனா அப்பவும் நாம அப்பதான் குளிப்போம், அப்பதான் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம், அதுலயும் லேட் பண்ணிட்டு. இது ஹஜ்ஜி பெருநாளா இருந்தாலும் பரவாயில்ல, தொழுது முடிச்சுட்டு உடனே குர்பானி கொடுக்கணும் வேலைகள் இருக்கும். இப்ப என்ன வேலை இருக்கு, தொழுது முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம், தூங்க தான் போறோம். எப்படியாவது பிரியாணி ரெடி ஆகிற வரைக்காவது தூங்கணும்ல. பிரியாணிக்கு அப்புறம் தானே அடுத்த பிளான் போடுவோம், எங்க போகலாம் என்ன செய்யலான்னு. பிரியாணி வரைக்கும் வீட்டில் தானே, ஒன்று பிரியாணி செய்யற வர அல்லது ஆர்டர் கொடுத்த பிரியாணி வர்ற வர சண்டே ரைட். எதுவா இருந்தாலும் சும்மா தானே இருக்கு போறோம். பெருநாள் தொழுகை முடிச்சதுக்கு பிறகு ரெஸ்ட் தானே. கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி பள்ளிக்கு வந்து தக்பீர் சொன்னா என்ன கெட்டு போச்சு. அதுலயும் வந்து அப்பமும் லேட்டா வந்து அப்பமும் தக்பீர் எல்லாம் எக்ஸ்ட்ரா தக்பீர் எல்லாம் முடிச்சு அத்தஹியாத்துல அஜர்த்து உட்கார்ந்து இருக்கும்போது ஓடி வந்து தொழுதுட்டு அப்புறம் பின்னாடி முடிச்சோன்னா அசத்துல வந்து அசத்து அத்தஹியாத் முடிஞ்சிச்சு, இப்ப நான் எப்படி தொழுவணும், எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, 2 ரக்காத் தொழுவணுமா, என்ன செய்யணும் என்ன பண்ணணும், இப்படி கேட்கிறவங்களும் வந்துட்டாங்க. அதனாலேயே அதை சொல்ல வேண்டிய வேலை. சொன்னா பயமாவும் இருக்கு. சரி கேட்ட பின்னாடி இப்படிலாம் இருக்கா, அப்ப மெல்லமா வரலாம் அப்படின்னு நினைச்சிருவீங்களோன்னு பயமாவும் இருக்கு. சொல்லாம விட்டா தொழுகையே இல்லாம போயிடுமோன்ற அந்த அச்சமும் இருக்கு. ஒருவேளை ருக்கூல வந்து சேர்ந்துட்டோம், நாம ருக்கூவுக்கு வர்றோம், 3 தக்பீர் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க ஹனஃபி மதஹ்புல. ஷாஃபி மதஹ்புல ஃபர்ஸ்ட் 7 தக்பீர், அப்புறம் 5 12 எதா இருந்தாலும் சரி. அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லுவாங்க, அல்ஹம்து ஓதுவாங்க, சூரா ஓதுவாங்க. இந்த டைம்ல கூட நம்ம வரல. இதையும் விட்டுட்டு அல்லாஹு அக்பர்னு இமாம் ருக்கூவுக்கு போன பின்னாடிதான் பெருநாள் தொழுகைக்கே வந்து சேர்றோம், இமாமா ருக்கூல தான் சேர்றோம் அப்படின்னா வாய்ப்பு இருந்தால், ருக்கூல இருக்கிறாரு, நாம தக்பீர் அதிகப்படியான 3 தக்பீர் சொல்லிட்டு ருக்கூல போய் சேர முடியும்ன்ற வாய்ப்பு இருந்தா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் போய் ருக்கூல போய் அஜர்த்தை பிடிக்கலாம். இல்ல நம்ம அங்க வரும்போதே ருக்கூவுக்கு போயிட்டாரு, இப்ப இங்க வர்றதுக்குள்ள சமயல்லா இமாம் ஏதாவது சொல்லிடுவாரு அப்படின்ற பயம் இருந்தா எக்ஸ்ட்ரா தக்பீரே சொல்லாம எப்போ நாம தொழுகையில எப்படி போய் சேருவோமோ அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டு அல்லாஹு அக்பர் ருக்கு போயிடுவோம். அதே மாதிரி ருக்குல போய் இமாம பிடிக்கணும். ஒருவேளை நாம வந்து சேர்றதுக்குள்ள இமாம் சமயல்லா இமாம் ஏதாவது சொல்லிட்டாரு, ருக்குல போய் சேரல அப்படின்னா இப்ப நமக்கு தெரியும் நம்ம எப்பவும் தொழுகிறோம், 1 ரக்காத் நமக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இமாம் சலாம் கொடுத்த பிறகு நம்ம மத்த தொழுகை தொழுவும் போது எப்படி அத்தஹியாத் ஓதிட்டு சலாம் கொடுக்காம எந்திரிச்சு 1 ரக்காத்து தொழுவோமோ அதே மாதிரி இதுலயும் எந்திரிச்சு 1 ரக்காத்து தொழுவோம். அந்த 1 ரக்காத் தொழும் போது அதிகப்படியான தக்பீர்கள் என்ன சொல்லணுமோ அந்த அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லி முறைப்படி தொழுதணும். 1 ரக்காத்து விட்டு 2வது ரக்காத்தையும் விட்டு 2வது ரக்காத்தினுடைய ருக்குவுக்கு பின்னாடி தான் வந்து சேர்ந்தோம் அப்படின்னா 2 ரக்காத்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இமாமோட சேர்ந்துட்டோம், அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டோம், அத்தஹியாத் ஓதி இமாம் சலாம் கொடுத்த பிறகு நாம எழுந்து 2 ரக்காத்தையும் எப்படி சாதாரணமா தொழுவோமோ அதே மாதிரி 2 ரக்காத்தையும் அதிகப்படியான தக்பீர்களோட சேர்த்து தொழுது முடிவு செய்யணும். தனியாக
வந்தோம், தொழுகையே முடிஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டார் ரஜத். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்யறாரு, ஆடி அசைஞ்சு மாப்பிள்ள ரெடி ஆகி புத்தம்புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பனியன்னு எல்லாத்தையும் மாத்தி புதுசா அவர் வந்து எல்லாத்தையும் மாத்துறதே தொழுவணுங்கிறதுக்கு தான். புது ட்ரெஸ் போட்டு புது எல்லாம் போடுறதே எதுக்கு, தொழுகைக்கு போகணுங்கிறதுக்கு தான் எல்லா புதுசும். ஆனா இவர் அந்த புதுசெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்குள்ள தொழுகையே முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்ச பின்னாடிதான் ஒருத்தர் வந்தா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை தனியாகவும் தொழலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை பெருநாள் தொழுகை ஜமாத்தா தான் தொழணும், தனியா தொழ முடியாது. அப்படின்னா என்னத்தான் பண்றது, திரும்பி போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இது ரொம்ப குறுகிய நேரம். இந்த குறுகிய நேரத்துல அல்லாஹ்வை வணங்குறதுக்காக நேரம் கொடுத்து வணங்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்த நல்லமல்கள் அனைத்தையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.